இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த டயர், இது பேர் வந்து மைன்லெக் டயர்ஸ்னு சொல்லுவாங்க. முக்கியமா பாறை, சகதி, குவாரிஸ், மைன்ஸ் இதுக்குள்ள ஓட்டுறதுக்கு மட்டும் தான் இந்த டயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் பழசாயிருச்சு. புது டயர் பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ரூவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1ல இருந்து 1.5 இன்ச் இருக்கும். இந்த ஷோல்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் இவ்வளோ ஹெவி வெயிட் வந்து தூக்க முடியுது. இதுல முக்கியமான பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டயருக்கு வந்துட்டு சகதிக்குள்ள ஓடுறதுக்கு வந்து டிராக்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். ஹை லோட் கெப்பாசிட்டி தாங்கும். நீங்க சகதியில இந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா இதோட டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய டயருக்கும் நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த டயர் பொறுத்த வரைக்கும் ரோட்ல எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். கிராக் ஆச்சு அப்படின்னா இதுல வந்து டக்குன்னு பிய ஆரம்பிச்சிடும். டயரோட ரேட்டும் அதிகம், சீக்கிரம் மாத்திர மாதிரி வரும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இதோட ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். மற்ற டயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அதிகமான பவர் தேவைப்படும் இதை வந்து நகட்டுறதுக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் அடி வாங்கும். ஆனா மைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் பார்க்க மாட்டாங்க, அவுட் அண்ட் வருதான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இந்த டயர் ஓகே. மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அதிக லோடு தாங்கறதுனால வியர் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் முக்கியமானது இதுல வண்டி ஓடும் போது சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அதிக லோடு வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுல வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி டயர் வந்து சீக்கிரம் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆனா இப்ப நிறைய மேக்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த டயர் பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கதான் செய்யுது. இப்ப புரியுதா ஏன் வந்துட்டு மைண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரக்கடான டயர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.